Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். புஷியானந்த் அவர்களை அந்த வெளியேற்றின விஷயம், ஆனால் செஞ்சது நல்ல விஷயம். அப்போது ஒருத்தன் புஷியானந்த் மீதே குற்றச்சாட்டோடு வர்றான்னு வைங்களேன், அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? புஷியானந்த் அவர்களுக்கு முகம் செலுக்கும் மயிலாகும், இல்லை அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்றது மிக வருத்தப்பட்டும் நிறைய விஷயங்கள் நடந்ததாகும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போது ஜானு ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னேன்னா அதை வந்து அவர் புஷியானந்திட்ட சொல்லிடுறாருன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு 2026 பொங்கலுக்கு தான் தளபதி, அதாவது இந்த 69 படம் ரிலீஸ் ஆகும். இல்லை 2026 வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, அஜித்தை வைத்து ஒரு படத்தை இவங்க பிளான் பண்ணுறாங்க, ரெட் ஜெயிண்ட். அன்னைக்கு விஜய் வந்து கோட்டை விட்டு நிற்கக்கூடாது. அன்னைக்கும் அவர் படம் வருதுன்னு வைங்க, அது வந்து கரெக்டான ஒரு டஃப்பாக இருக்கும். நீ வா நானும் வரேன், மோதி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு படம் அஜித் அவர்கள் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லைங்க. அவர் அஜித்துக்கு இப்போ ஒரு இது இருக்கும்ல, என்னடா இது நம்மளோட வந்து சினிமாவில் போட்டி போட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அரசியலுக்கு போய் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, எங்கே போனாலும் ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இருக்கும்ல. அப்போ நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது கூட கட்டாயமாக இந்த அஜித் விஜய் சண்டை இருக்குல்ல, இது வந்து அரசியல்லையும் தோணும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிகளை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அண்ணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் 69 ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே கூட நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நீங்களும் அதை பற்றி நிறைய இடங்களை பகிர்ந்துருக்கீங்க. புஷியானந்த் அவர்களை அந்த வெளியேற்றின விஷயம், இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இனி அவர் அப்படியே ஒதுக்கப்படுவாரா, இல்லை எந்த நிலையில் இருக்க போகிறார் விஜய் அவர்கள்? உள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் வந்து எப்படி சமாளிக்க போகிறார் நம்ம கேட்டிருந்தோம், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இனி இப்படி தான் இருக்க போகுதா? இல்லை, புஷியானந்தை ஒதுக்குனதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இதுதான் ஜனநாயகம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு கடைகோடி தொண்டனும் அவனுடைய கருத்தை சொல்வதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வெளியில் இருங்க, அல்லது தடையாக இருப்பதாக நினைப்பாங்க இல்லையா, அப்போ வேண்டாம் நீங்கள் இருங்க, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது உள்ளே இருக்கிற பொருள். நான் கூட சில சேனல்லாம் பேசியிருந்தேன், விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் மட்டும் பேசணும், அந்த இடத்துல புஷியானந்த் இருக்கக்கூடாதுன்னு நான் சில சேனலில் வலியுறுத்தியிருந்தேன், ஒரு 2-3 சேனல்களில். அப்போ வந்து ஒருவேளை அதை கேட்டு செஞ்சாரா கேட்காம செஞ்சாரா நமக்கு தெரியாது. ஆனால் செஞ்சது நல்ல விஷயம். அப்போது ஒருத்தன் புஷியானந்த் மீதே குற்றச்சாட்டோடு வர்றான்னு வைங்களேன், அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? அப்போது அவர் இல்லாதப்போ அவன் இன்னும் மனம் விட்டு சொல்ல முடியும், சார் இது நடக்குது அப்படின்னு. அவரால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதற்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாக போகிறாருன்னு எனக்கு தோணுச்சு. சார், 15 லட்ச ரூபாய் கொடுத்தா போஸ்டிங் அப்படின்றாங்க. இந்த நிலை நீடிக்குமா? ஏன்னா இவர் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசலாம் பண்ணலாம், இருந்தாலும் தீர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கான தீர்வு நேற்று கிடைச்சிதா? கட்டாயமாக கிடச்சிருக்கும். என்னென்னா இப்போ இது வந்து பெரிய அவமானம். ஓகே, இன்னும் கட்சியை நீங்கள் பில்டப் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து ஒரு மாநாடு போட்டிருக்கீங்க, இப்போ தான் மாவட்ட செயலாளர்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து கட்சிக்குள் லஞ்ச லாவண்யம்ங்கிறது ஒரு வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், என்னையா ஒரு மாற்று சக்தியாக அவங்க இருப்பாங்கன்னு நினச்சோம். வரும்போதே வந்து டெண்டர் விடுற மாதிரி பதவிகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. பட் இந்த நேரத்தில் விஜய் அதை கரெக்டாக சீரியஸாக கையில் எடுத்துக்கிட்டு உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார்ல. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஒரு தலைவனுக்குரிய பண்புங்கிறது அதுதான். நீங்கள் கண்டும் காணாமலோ ஏதோ பதவிக்கு வந்தால் எவனோ நின்னா எவனோ போனால் நம்ம ஜெயிச்சா போதும்னு நினச்சிக்காம நீங்கள் அந்த தவறு நிகழவே கூடாதுன்னு நினச்சி ஒருத்தர் வராருல்ல, அப்போ அந்த கட்சி உருப்பிட்டுருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ஆலோசனை கூட்டத்தின் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? குறிப்பாக அந்த காயின் கொடுத்ததெல்லாம், விஜயோட புகைப்படம் பொறுத்தின காயின்லாம் எதை பிரதிபலிக்குது, எதை இல்லைங்க, அது வந்து ஒரு அன்பு சார்ந்த விஷயம். இப்போ வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பொக்கே கொடுக்க போகிறீங்க அல்லது ஒரு சால்வை போற்ற போகிறீங்க, இதை தாண்டி நீங்கள் வந்து இதுங்கிறது ஒரு காலத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அண்ணா வந்து கலைஞர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தார், அதை காலத்துக்கும் போட்டிருந்தார் கலைஞர்.
பெரியார் ஒரு மோதிரம் போட்டார், அது காலத்துக்கும் அவர் போட்டிருந்தார். அப்போ அது வந்து உங்களுக்கு நீண்ட நாள் நினைவில் வைத்துக்கொள்கிற ஒரு விஷயமா மாறுது. அது காயின்ங்கிறது அதனுடைய மதிப்பு அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா இருக்கும். ஆனால் அது விஜய் கொடுத்தாருன்னா அவங்க போய் வீட்டில் காமிக்கும் பொழுது அதனுடைய வேல்யூவே வேற இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேறு. இப்போ நாளைக்கே கட்சியிலேருந்து ஒரு ஓரங்கட்டப்படுறாரு, யார் இந்த காயின் வாங்கின ஒருத்தர் ஓரங்கட்டப்படுறார், நாளைக்கு அவர் இல்லாமலே போகிறாருன்னு வச்சுங்க. திடீர்னு எங்கேயாவது விஜயை சந்திக்கிற ஒரு சூழல் வந்து, சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த காயின் கொடுத்தீங்க, அப்போலேருந்து நான் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கேன், என்னை வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த காயின் வந்து கணையாழி மாதிரி ஒரு வேலையை பார்க்குது. ஓகே. அப்போ அது வந்து ஒரு நினைவு சின்னம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம அதை பெருசாக அலச வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாருக்குமே கார் கொடுத்த விஷயம் நிறையா பரவலாக பேசப்பட்டுச்சு. அந்த சமூக வலைத்தளங்களில் இதை கம்பேர் பண்ணி போட்டு இந்த அம்மா வழியில் விஜய் அவர்கள் பயணிக்கிறார் இல்லைங்க, இல்லை எல்லா தலைவர்களுமே அதை செய்வாங்க. அவங்கவுங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து தொண்டர்களுக்கோ மாவட்ட பொறுப்பாளர்களுக்கோ பண்ணுவாங்க. அதை வந்து இதை அதோட முடிச்சு போடுறதோ இதோட முடிச்சு போடுறதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை. நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் 2 பேரை வந்து வெளியே நிற்க வச்சு ஆலோசனை தான் கேட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் புஷியானந்த் அவர்களுக்கு முகம் சுலுக்கும் வகையிலாகவும் இல்லை அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்றது மிக வருத்தப்பட்டும் நிறைய விஷயங்கள் நடந்ததாகவும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்க சமூக வலைத்தளங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைங்களா சார்? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. என்னப்போ ஜானு ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னேன்னா அதை வந்து அவர் புஷி ஆனந்திட்ட சொல்லிடுறாருன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் புஷி ஆனந்தோடு ஷேர் பண்ணுகிற ஒரு நபராக விஜய் இருக்கார். அவர் வந்து திடீர்னு நீங்கள் வெளில உட்காருங்க அப்படின்னா நம்ம எதுக்காக உட்கார சொல்கிறாருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட புஷி ஆனந்துக்கு இருக்காது. அப்போ அப்படி நினைச்சு அப்படியே வந்து ஐயோ நம்மளை ஒரே அடியாக ஒதுக்கிட்டாங்கன்னா அவர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வர்றவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது நீங்கள் அவரை உட்கார வச்சுட்டு ஒரு விஷயத்தை கேட்கும்போது சொல்ல வர்றதில் பாதி தான் அவரால் சொல்ல முடியும் வர்ற ஒரு நபரால். அப்போ முழுக்க முழுக்க அவர் மனசை அவர் திறந்து வைக்கணும்னா அங்கே எந்த தடையும் இருக்கக்கூடாது. விஜய்க்கும் அந்த தொண்டனுக்குமான இந்த தொடர்பு மட்டும்தான் இருக்கணுமே தவிர மூணாவதாக ஒரு நபர் அங்கே இருக்க வேணான்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. சரி, விஜய் அவர்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா சில பேரை செலக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை புஷியானந்த் கொடுத்த லிஸ்ட்டுக்கு தான் அவர் தேர்வு பண்ணியிருக்காரா? இல்லை, அது அந்த லிஸ்ட்டு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் இங்கே போட வேண்டியது இருக்குது. இப்போ 19 பேர் தான் போட்டிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இவங்க போட வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக. இப்போ ஒரு மாவட்டம்னா இங்கே நிறைய கோஷ்டி பூசல் இருக்குது. ரொம்ப காலமாக மன்றத்தில் இருக்கிறவங்களும் திடீர்னு மன்றத்துக்கு வந்தவங்களும் அதில் பொறுப்பு வாங்கினவங்க, ஸோ இப்படி நிறையா இருக்குது. அப்போ இதுக்குள்ளே அலசி என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி போடுறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான வேலை தான். பட் அந்த வேலையை விஜய் வந்து தெளிவாக செய்வார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, படப்பிடிப்பு 69 என்ன நிலையில் இருக்குது, மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை வந்து ஹெச் வினோத்துக்கு கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லை. ஒரு நெருக்கடியும் கிடையாதுங்க. ஹெச் வினோத்தை பொறுத்தளவுக்கு அவர் படத்தையே அவர் 30 நாள் 40 நாளைக்கு மேலே எடுக்க மாட்டார். அது வந்து அவருடைய ஸ்டைல். அப்படி ஒரு இயக்குனர் இன்றைக்கி வேணும். ஏன்னா ஒரு படத்தை 100 நாள் 110 நாள் 200 நாள் எடுக்கிற இயக்குநர்கள்லாம் இங்கே இருக்காங்க. வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்கள்லாம் இருக்கும் பொழுது நான் 35 நாள் 40 நாளைக்கு மேலே படத்தை எடுக்க மாட்டான்னு ஒரு டைரக்டர் சொன்னால் அவர் கோயில் கட்டி நீங்கள் கும்பிடலாம். அந்த அளவுக்கு ஹெச் வினோத் வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை அவர் வச்சுருக்காரு. அப்போ மார்ச்சுங்கிறதே அவங்களுக்கு அதிகம். ஏன்னா படம் துவங்கி கிட்டத்தட்ட இத்தனை மாதம் ஆகி போச்சு. மார்ச்சுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்தளவுக்கு என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த படத்தை பண்ணலான்னு நினச்சாரு. இப்போ இல்லை, நம்ம கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்கன்றார். இப்போ அவர் போர்ஷனை அவர் முடிச்சு கொடுத்துட்டா கூட மற்ற போர்ஷனை அவங்க தொடரலாம். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே, தலைப்பை பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்குது? அது உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த நாளைய தீர்ப்பு முதலும் கடைசியும் அதாவே இருக்கணும் அப்படின்றது விஜயோட விருப்பமா? ஆமாம், கட்டாயமாக. அதுதான் அப்படி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நாளைய தீர்ப்புன்னு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது தலைப்பு. அதில் ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதுவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம சொன்னோம். பட் இப்படி ஒரு சஜஷன் அவங்களுக்குள்ளே இருந்ததுங்கிறது தான் நம்ம அன்றைக்கி வீடியோவில் சொன்னோம். ஓகே, ஆனால் இந்த படம் ரிலீஸ் அப்படின்றது தேதியை குறிப்பிடலாலும் மாதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கா சார்? 2026 பொங்கல் அவங்களோட டார்கெட்டாக இருக்க போகுது. அப்போ தான் அரசியலுக்கும் அவர் கொஞ்சம் அது கொஞ்சம் பூஸ்டாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். 2026 பொங்கலுக்கு தான் தளபதி, அதாவது இந்த 69 படம் ரிலீஸ் ஆக போகுது. இல்லை, 2026 வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன காரணம் அப்படின்னா அஜித்தை வைத்து ஒரு படத்தை இவங்க பிளான் பண்ணுறாங்க, ரெட் ஜெயண்ட். ஓகே, ஸோ அந்த படத்தை 2026 தேர்தல் நேரத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. அது ஏதாவது அரசியல் இருக்கா சார்? கட்டாயமாக இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கும்.
ஸோ அப்படி ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் அன்னைக்கு விஜய் வந்து கோட்டை விட்டு நிற்கக்கூடாது. அன்னைக்கும் அவர் படம் வருதுன்னு வைங்க, அது வந்து கரெக்டான ஒரு டஃப்பாக இருக்கும். நீ வா நானும் வரேன் மோதி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக ஒரு வேளை இந்த படத்தை வந்து நீங்கள் நிதானமாக கூட பண்ணுங்கள், ஏன் போர்ஷனை நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு வழி இல்லை முன்னாடியே வந்துருச்சுன்னா கூட விஜய் 70 கிடையவே கிடையாதுன்னு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் எதுவுமே கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது. இல்லை நம்ம எடுக்கிற முடிவு தானே. இல்லைங்க அஜித் வர்றாரு, அதில் அரசியல் நிறைய பேசுகிறாங்க, அதுவும் நமக்கு எதிரான அரசியல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், இறங்கி அடுறா நம்ம ஒரு படம் பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கினாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஓடிடி பிஸ்னஸும் இன்னும் போகலை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை ஒரு பக்கம் மற்ற ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதனால சார் அந்த தாமதம்? இல்லைங்க, ஓடிடிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஓகே, ஓடிடி டிஜிட்டல் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. ஆனால் குறிப்பிட்ட சில நடிகர்களுக்கு இருக்குது. இப்போ தமிழே டாப்பான ஒரு நடிகர் படத்தை நான் வாங்க மாட்டேன்னு எந்த ஓடிடி நிறுவனம் சொல்லும்? ஸோ அப்படி விஜய் படத்துக்கெல்லாம் அப்படி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. விஜய் படமோ அஜித் படமோ இன்னும் மற்ற பெரிய நடிகர்கள் படங்களையோ வாங்குவதற்கு யாரும் தயங்க போகிறதில்ல. இப்போ 2025ன்னா நாங்கள் அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபைனல் பண்ணி வச்சுருவாங்க. இந்தந்த படங்கள்லாம் நம்ம வாங்க போகிறோன்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸ் கூட கொடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் இதில் கடைசியாக இந்த படம் உள்ளே நுழையுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கப்பட்டது. விற்காமல் போகுங்கிறதெல்லாம் அது ரொம்ப அதிகப்படியான கற்பனை. அது ஓகே, இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணீங்க. அதுதான் இப்போ நம்ம பேசினதா. அஜித் அவர்களை வச்சு இயக்க போகிறாங்க உதயநிதி அவர்கள், அதாவது ரெட் ஜெயிண்ட் அப்படின்ட்டு. ரெட் ஜெயிண்ட் கிட்டத்தட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ணியே ரொம்ப நாட்கள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு காதலிக்க நேரமில்லை படம் சமீபத்தில் பார்த்துருந்தோம். எதனால சில இந்த ஆர்வம்? அவரும் அக்டோபர் தான் ரேஸை முடிச்சுட்டுலாம் வரப்போகிறாரு. அந்த பொங்கலுக்குள்ளார அது எடுத்துட முடியுமா? எதனால் அஜித் பக்கம் அவங்களோட பார்வை திரும்பி இருக்கு? ஆமாம், விஜய் வந்துட்டார் இல்லைங்க. விஜய்க்கு நேரடி போட்டியாளர் யார்? இவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் அவருக்கும் இருக்குங்கும் பொழுது அப்போ அது அவங்களுக்கு தேவைப்படும்ல. அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அந்த ரேஸை முடிச்சுட்டு அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு படம் அஜித் அவர்கள் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லைங்க. அவர் அஜித்துக்கு இப்போ ஒரு இது இருக்கும்ல, என்னடா இது நம்மளோட வந்து சினிமாவில் போட்டி போட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அரசியலுக்கு போய் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, எங்கே போனாலும் ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இருக்கும்ல. அப்போ நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது கூட அவருடைய எண்ணமாக இருக்கும்ல. நீங்கள் வன்மம் வேண்டாம், வன்மமாக பேசாதீங்கன்னு பல பேர் சொல்லலாம். ஆனால் வன்மம் எதுங்கிறத அவங்க அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். யார்கிட்ட வன்மம் இருக்குங்கிறத இவங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. ஓகே, இதனால தான் நீங்களே சொல்லியிருந்தீங்க அந்த அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஆனால் அந்த இப்போ ட்ரெஸ் கோடு, அந்த காரில் இருந்த கலரு, அந்த கட்சியின் குடியில் இருந்ததெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. விஜய்க்காகலாம் அவர் பண்ணலைங்கிறத நம்ம அப்போவே சில வீடியோக்களில் பேசியிருக்கோம். அது வேற, இது வேற. ஓகே, அந்த சம்பள விஷயமும் பேசியிருந்தீங்க சார். விஜயை தாண்டின சம்பளம் அஜித் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதா, அது எவ்வளோ சாத்தியம்? இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுதா? இல்லைங்க, நீங்கள் அரசியல் இதுதான் வந்து நம்முடைய அரசியல் நகர்வு, அரசியல் தந்திரம்னு ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் அரசியல் செலவாக தான் அதை பார்க்க போகிறீங்க. ஒரு நடிகருக்கான சம்பளமாக பார்க்க போகிறதில்ல. அப்போ கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் அஜித் அவர்களை இயக்கிறதுக்கு சிறுத்தை சிவா ரெடியாக இருக்காரு, ஹெச் வினோத் மறுபடியும் ரெடியாக இருக்காரு. இவங்கள பெரிய விட்டுட்டு எதனால் சார் வந்து விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு அவர் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தில் இருக்காருங்க. அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணின்னு நீண்ட காலமாக ஒரு முயற்சி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடுவில் விஷ்ணுவர்தன் மேலேயே அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். விஷ்ணுவர்தனை சந்திக்காமலாம் இருந்தார். பட் விஷ்ணுவர்தனுடைய மனைவியும் ஷாலினியும் நெருங்கிய தோழர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப அந்த மன வருத்தத்தை ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். பட் என்னவா அவருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று விஷ்ணுவர்தனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அஜித் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு இயக்குனராக இருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் வசதியானவர்களை தானே கூட வச்சுக்க முடியும். அப்படி ரெட் ஜெயிண்ட்டில் அஜித் அவர்கள் படம் பண்ணார்னா எலெக்ஷனில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஜித் ரசிகர்கள்லாம் விஜய் ரசிகர்கள் இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் ரசிகர்களையும் அஜித்தோட படங்களையும் அங்கே ஒரு மாறுதல் நடக்குவ வாய்ப்புகள் கட்டாயமாக நடக்குங்க. கட்டாயமாக இந்த அஜித் விஜய் சண்டை இருக்குல்ல, இது வந்து அரசியல்லையும் தொடரும். ஓகே, ஆமாம். அதனால் இந்த திமுக அப்படின்னு வரும்பொழுது ரெட் ஜெயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கே ஸ்பிளிட் ஆகும். கட்டாயமாக ஆகும். அதுக்காக தான் இந்த பிளான். அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்து அஜித்தினுடைய மார்க்கெட் லெவலையும் தாண்டி ஒரு சம்பளம் கொடுக்க முன் வராங்கன்னா அதற்குள் இருக்கிற ஆதாயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது அஜித்துக்கு தெரியாமலாம் கிடையாது. அப்போ அவருக்குன்னு ஒரு தேவை வரும்பொழுது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவர் நிற்பார்.
சரி. அதுதான் இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது. நாளைய தீர்ப்பு இதுக்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. பராசக்தி எப்படி சார் அந்த டைட்டில் வெளியானது? அது இல்லாமல் அதுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் இன்னைக்கெல்லாம் நாளையதில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன நடக்க போகுது அந்த இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் அதில் இருக்க போகிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பராசக்தி தலைப்பு வந்து அநேகமாக ஏவிஎம் படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பராசக்தி படம் இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் பராசக்திங்கிற தலைப்புக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நீங்கள் ஏதாவது இணைத்து கூட அந்த டைட்டில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் பராசக்திங்கிற அந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு தலைப்பு. இன்னொன்று வந்து ஏற்கனவே இங்கே மிகப்பெரிய சரித்திர சாதனைகள் பண்ண படத்தெல்லாம் அப்படியே விட்டுறணும். அதுதான் நாகரிகம். இப்போது ஒரு கர்ணன்னு ஒரு படத்தை வந்து சிவாஜி நடித்த கர்ணனை நம்ம பார்த்தோம். ஒரு மகாபாரதத்தில் வர்ற ஒரு கேரக்டருக்கு அப்படி ஒரு வேல்யூ கொடுத்த படம் அது. அதுக்கப்புறம் கர்ணன்னு தனுஷ் எடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் கர்ணன் கூகுளில் போய் தேடினீங்கன்னா பழைய கர்ணன் வராது, தனுஷ் படமும் வராது, இதுதான் வரும். அப்போ நாளைய சந்ததிக்கு நீங்கள் மெல்ல மெல்ல வந்து ஒரு வரலாற்று ஒரு சாதனையை மறைச்சிட்டே இருக்கீங்க. இப்போ கர்ணன் என்ன பெரிய சிவாஜி கர்ணன் சாதனை படைச்சிருச்சுன்னு இன்றைக்கி உள்ளவங்க கேட்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த கேரக்டரை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததில் சிவாஜிக்கு பெரும் பங்கு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இன்னொரு படமெல்லாம் உருவாக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு படம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் சொன்னேன். அப்போது இந்த மாதிரி வந்து நிறைய படம் ரஜினி நடித்த படங்களே வந்து பல பேர் இன்றைக்கி ரீமேக் பண்ணுறாங்க. தனுஷ் எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா ரஜினி படம் வர மாட்டேங்குது, இது வருது. அப்படி வரலாற்றை ஏன் வந்து அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும்? ரஜினி படம்னா ஒரு படம் அப்படியே இருக்கட்டும், கமல் படம்னா அப்படியே இருக்கட்டும். அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அதற்கு தகுதியான படமாக அது வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. வராத படமாக ஒரு குப்பையை கொடுத்தீங்கன்னா இந்த குப்பை தான் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் பராசக்தி அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வி இருந்தாலுமே கூட இந்த பக்கம் திரும்பினா சுதா கங்குரா, சூர்யா, சரி புறநானூறுனே வச்சிருக்கலாமே, இல்லை ஒரு ஆண்டோட டைட்டில் வைக்கலாம், அந்த நம்பரை வந்து டைட்டிலாக வைக்கலான்னு பேசப்பட்டுச்சு. சூர்யா அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருந்தாரா, இல்லை சூர்யாவுக்கு வச்ச டைட்டில் வைக்கக்கூடாதுன்றல அவங்க தெளிவாக? அதுதான் அவரை ஹர்ட் பண்ண வேணான்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ அந்த படத்துலேருந்து அவர் வெளியேறிட்டார் அல்லது இவங்க வெளியேற்றினாங்க, ஏதோ ஒன்று. இப்போ அந்த படமே அவர் கைவிட்டு போகும்பொழுது அதே தலைப்பை வச்சு வேற ஒரு நடிகரை அதில் நடிக்க வைக்கும்போது ஒரு சின்ன கோபம் வரும் அல்லது ஒரு மன வருத்தம் வரும். அது எதுக்கு நமக்குன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா இதே இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னது தானே. நாளைக்கு சுதா கொங்கராவும் சூர்யாவும் இணைந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ அப்படிலாம் வந்து ஒரு முடிவை எடுக்க வேணான்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் புறநானூறு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பராசக்திங்கிற தலைப்பையும் அவங்க விட்டுட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அது சிறந்த தலைப்பு, அது வேறு விஷயம். ஏன்னா சிவாஜியினுடைய முதல் படம், சிவாஜிங்கிறவர் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய சகாப்தமாக இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம கலைஞரோட இன்புட்ஸும் அவருடைய வசனங்கள். அன்றைக்கி வந்து கடவுளுக்கு எதிராக ஒரு டயலாக் பேசுனா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போது வந்து கோயிலை பற்றி அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே சொல்லுவார், பூசாரிகளை பற்றி சொல்லுவார். அப்போ நிறைய கடவுள் மறுப்பு கொள்கை ஏன் நம்ம சொல்ல வர்றோம், அதுக்கு காரணமாக என்ன இருக்குங்கிறதெல்லாம் அந்த படத்தில் அவ்வளவு அழகாக முன் வச்சவர். நம்ம இன்றைக்கி இருக்கிற காலத்திலேயே உட்காந்து பார்க்குறோம். இப்போ பெரியாரை வந்து உட்காந்துட்டு கண்ட மணிக்கு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் இன்றைக்கி உள்ள விஷயமாக பார்க்குறீங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? பெரியார் காலத்தில் அன்னைக்கு அவர் ஒரு மேடையில் உட்காந்து அந்த கருத்துக்களை சொல்லும்போது அவர் எவ்வளவு துன்பங்களை தாங்கிட்டு சொன்னார். எவ்வளோ பேர் கல்லால் அடித்தான், எவ்வளோ பேர் அழுகின முட்டையை எடுத்து அடித்தான், எவ்வளோ பேர் செருப்பு எடுத்து வீசினான், அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி தானே ஒரு கருத்தை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. 90 வயசுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் வந்து தெருவாக அலைஞ்சாருன்னா சொத்து சேர்க்கறதுக்கு அலைஞ்சார் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம பேசுகிறது 1000 பேரில் ஒருத்தனுக்கு காதில் நுழைஞ்சா போதுங்கிற அந்த போராட்டம் தானே. அதையே இன்றைக்கி உட்காந்து நம்ம கொச்சப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி அன்றைக்கி பராசக்தி காலத்தில் அதில் சொல்லப்பட்ட வசனங்கள் அது எல்லாமே வந்து மிகப்பெரிய விஷயமா அன்றைக்கி இருந்துச்சு, பெரிய புரட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை பார்க்குற வந்து என்ன கோயிலை திட்டுறாரு, பூசாரி திட்டுறாரு, இது என்ன அப்படின்வான். எந்த காலகட்டத்தில் திட்டினார், யாரெல்லாம் எதிர்த்துக்கிட்டு திட்டினாருங்கிறது தானே. ஸோ அதனால் நல்ல படங்களே அப்படியே விட்டுறணும். சூர்யாவை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த குழு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது சிவகார்த்திகனுக்காக விட்டு கொடுக்காத சூர்யா அப்படின்லாம் பார்க்கும் பொழுது தான் இந்த டைட்டிலுக்கும் இந்த கதையும் எல்லாமே விட்டுட்டார்ல சார். இதுக்கு அதுக்கும் அவருக்கு சம்மதம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். சூர்யா வந்து இதில் வந்து நடுவில் புந்து சட்டையை மடக்கிட்டுலாம் சண்டை போடவே இல்லை. ஒரு டைட்டில் வேணும்னா கொடுத்துட்டு போகிறவர் தான். அதனால் சிவகார்த்திகேயனுக்காக அவர் வந்து அப்படின்லாம் கிடையாது. ஒரு டைரக்டர்னு நினைக்கிறாங்க, இப்படி நம்ம செஞ்சோம்னா சரியாக இருக்காது, அவர் எதுக்கு கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அதனால் வந்து இந்த தலைப்பை வைக்கிறாங்க, அவ்வளோதானே. ஓகே. ஐடி ரைட் தில்ராஜ் வீட்டில் நடந்தது, அந்த ஆஃபீஸில் நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் அந்த வாரிசோட நம்பர் எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல சமூக வலைத்தளங்களில். அதுவும் பார்க்கும் பொழுது வாரிசுக்கு நஷ்ட கணக்கு எழுதியிருக்காங்களா சார், இல்லை என்ன நடந்திருக்கும் அங்கே அப்படின்றது? இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் நிறுவனம் வந்து எதுவுமே சொல்லலை. ஆமாம், அந்த அமைப்பு வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு எங்கேயுமே சொல்லலை. தில்ராஜும் எங்கேயுமே சொல்லலை. இப்போ இவங்களா எங்கேயோ உட்காந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஏதோ விஜய் வந்து அப்படி 300 கோடின்னு சொன்னதெல்லாம் அதற்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்புறம் எப்படி இப்படி ஒரு தகவல் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இப்போ வாரிசு படம் வந்து 300 கோடி வசூல்னா அன்றைக்கி அவர் சொன்னது தவறாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி பல விஷயங்களை எக்ஸாகரேட் பண்ணி சொன்னீங்கன்னா இப்பேற்பட்ட படமானு உள்ளே வருவான். ஸோ அந்த கூட்டத்தை எதுக்கு நம்ம வரவிடாமல் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க அது அப்படியான்னா வாரிசு படம் வரும்போதே இந்த படம் நல்லா இல்லைன்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லியாச்சு. விஜயே அந்த படத்தில் இது என்னடா டிவி சீரியல் மாதிரி இருக்குன்னு ஒரு டைலாகே தூக்கி போடுவார். அப்போ டப்பிங்கில் அவர் பார்க்குறாரு, அல்லது வந்து படம் போகிற போக்கை பார்த்துட்டே இப்படி ஒரு டைலாக் வைங்கன்னு கூட வச்சுருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த படத்தினுடைய வேல்யூ இவ்வளோதானே அவங்க கணிச்சிட்டாங்க படம் எடுக்கும்போது. அப்போ ஒரே அடி அது ஹிட் அடிக்காதுங்கிறது வேறு. ஆனால் விஜய் படத்தின்னு இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா ஒரே அடியாக ஆண்டியாக்காது. இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் போட்ட காசை கொடுத்துரும், அவ்வளோதான். பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சுக்கும். அதனால தான் இன்றைக்கி விஜய் வந்து அந்த உயரத்தில் வச்சு தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. வாரிசுக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஒரேடியாக பெரிய வசூல் இல்லைனாலும் அது பெரிய லாஸ் கிடையாது. இன்றைக்கி அவர் வீட்டில் நடந்த ரெய்டுங்கிறது அவர் வந்து ஒருவேளை புஷ்பா படத்தில் ஏதாவது பங்காற்றி இருக்கலாம், அல்லது அவரே வந்து ஃபைனான்சியரெல்லாம் இருக்காருங்க தெலுங்கில். ஸோ அதுன்னு ஏதாவது குடுக்கல் வாங்கலில் சிக்கியிருக்கலாம், அல்லது வெங்கடேஷ் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணார், அது தொடர்பான பணம் ஏதாவது கட்டுக்கட்டாக வீட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த ரிலீஸ் நேரத்தில் பணமாக தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஸோ அப்போ இந்த வர்ற பணத்தை எல்லாமே உங்கள் பிளாக் மணியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, பணமாக வர்றதை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரைடு அங்கே நடந்திருக்கலாமே தவிர வாரிசுக்காக நடத்தப்பட்ட ரைடுங்கிறது தான் காமெடியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே எப்படி கட் பண்ணி போகிறாங்கன்னா அவர் வாரிசு படம் சரியாக போகலை அப்படின்றது ஒரு நேர்காணலில் சொன்னதாகவும் அந்த பிட்டில் எடுத்து போடுறப்ப தான் வாரிசு துணிவை மறுபடியும் கையில் எடுத்து இல்லைங்க, வாரிசு வந்து போகலை விஜயால் நான் தெருவுக்கு வந்துட்டேன்னு அவர் எங்கேயும் சொல்லலை. அவர் ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பார்ல, அதுதான் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே தெரிஞ்சு போச்சே. இந்த படம் வந்து 500 கோடி வசூல் பண்ணணும், 600 கோடி வசூல் பண்ணணும்னு அவர் ஒரு கணக்கில் இருந்திருப்பார். அந்த கணக்கு அவர் கை கொடுல, அவ்வளோதான். படம் பார்த்த எல்லாருமே தான் சொல்லிட்டோமே நல்லா இல்லை இந்த படம், சவச்சவன்னு இருக்குது, சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சே. சார் இந்த நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது வெங்கடேஷ் படம் சொன்னீங்க, அவர் வந்து புஷ்பால அவரோட பங்கு இருக்கலாம்னு சொன்னீங்க, கேம் சேஞ்சர் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கேம் சேஞ்சர்லாம் அவருக்கு ஒரு 200 கோடி லாஸ் தானே. அதுதான் கேட்குறேன், என்ன எனக்கு தெரிஞ்சு மீண்டுட்டாரா கேம் சேஞ்சர்? எப்படிங்க மீள முடியும்? பெரிய லாஸ் இல்லை அது. இப்போ ஒரு பொலிட்டிஷியன்ஸ்னால் கூட ஏதோ அவங்க இங்கே அடித்தாங்க இங்கே சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லிடலாம். ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வந்தது ஒரு படத்தில் விட்டுட்டார், அவ்வளோதான். இந்த 200 கோடியை அவர் வந்து மீண்டும் மீட்பதற்கு எத்தனை படங்கள் அவர் எடுத்து எப்படி சம்பாதிக்கணுங்கிறது தெரியாது. மறுபடியும் அவர் கடன் வாங்கி படம் எடுக்கணும், வட்டி கொடுக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் சம்பாதிக்கணும், அப்படி தான் அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் அவர். ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது கேம் சேஞ்சர் எனக்கு என்னென்னா ஒரு படம் தோல்வி அடைந்து வருத்தத்தில் இருக்கும்போது அவர் வீட்டில் ரைடு போகுது. அதுதான் புஷ்பா 2 மைத்ரி மூவிஸில் போனப்போ கூட யாரும் அதை பற்றி பெருசாக பேசல. தில்ராஜ் வீட்டில் போனதும் தான் எல்லாரும் இது பார்க்கப்படுச்சு. இன்னொரு விஷயம், ராம் சரண் அவர்கள், பிரபாஸாக இருக்கட்டும், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு படம் சரியாக அமையலை விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அப்படின்னா தன்னோட சம்பளத்திலேருந்து ஒரு பங்கு கொடுக்கறது அங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு வழக்கம். ராம் சரண் இந்த படத்தில் அப்படி பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது அங்கே பொறுத்தளவுக்கு சம்பளத்திலேருந்து கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலாக முதல்ல ஒரு அட்வான்ஸை வாங்கிப்பாங்க. இப்போ ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை அதுதான். இங்கே இல்லாதது அங்கே இருக்குது. ஏன் அங்கே படத்தில் அவ்வளோ கிராண்டியராக இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுதான் காரணம். நீங்கள் ஃபைனான்சியேட்டை வட்டிக்கு வாங்கி மொத்த காசையும் சம்பளமாக கொடுக்குறத அங்கே விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு அட்வான்ஸை கொடுங்க, நம்ம படம் பண்ணுவோம், ஃபைனலாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதில் என்ன லாபம் வருதோ அதில் ஷேர் கொடுங்கன்னு வாங்கிப்பாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து பெருசாக போகலன்னா ராம் சரண் அது வாங்கியிருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அட்வான்ஸோடு விட்டுருப்பார். இந்த லாஸை வேணால் வேறு படத்தில் சரி கட்டலான்னு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகள் கொடுத்துருப்பாரே தவிர அவர் கையிலேருந்து கொடுத்தாருங்கிறது பெரும்பாலும் நம்புறதா. ஃபைனலாக மிஸ்கின் அவர்கள், அவரோட பேச்சும் நிறைய எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறது? அவர் அடுத்த மேடைகள்லையாவது அதை மாற்றுவாரா, இல்லை மாற்ற வாய்ப்புகள் இருக்கா?
அவர் நல்ல மனநோய் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஒரு வேளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மிஸ்கின் தரந்தாழ்ந்து பேசுகிறாரு, மேடை நாகரிகம் இல்லாமல் இருக்காருங்கிறத சொல்லாத நபர்களே கிடையாது. நிறைய பேர் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லியாச்சு. ஆனாலும் நாளுக்கு நாள் பைத்தியம் முத்திட்டு இருந்ததே தவிர குறையவே இல்லை. அதனுடைய உச்சம் தான் இன்றைக்கி அவர் வந்து பேசுனது. பல வார்த்தைகள் ரொம்ப அசிங்கமாக, கேவலமாக, கேட்க சகிக்காத வார்த்தைகளாக தான் இன்றைக்கி அவர் பயன்படுத்தினார். அதே மேடையில் இருந்த பல இயக்குனர்கள், அதுக்கப்புறம் அமீர்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கேட்கும்பொழுது நாங்கள் இன்னொருவருடைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம், நாங்கள் போய் அங்கே எப்படி குறுக்க தடுக்க முடியும்? அது வந்து பாரஞ்சித்து தான் அதை செஞ்சுருக்கணும், ஏன்னா அது அவருடைய மேடை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நியாயம்தான், அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. இன்னொன்று, லிங்குசாமி வெளியில் போனவர், நான் இந்த காரணத்துக்காக தான் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நாங்கள் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறார். இன்னொன்று, ஏற்கனவே அமீருக்கும் பாரஞ்சித்துக்கும் ஒரு சின்ன சண்டையை மூட்டி விட்டாங்க, ஒரு சாதி ரீதியாக ஒன்று இழுத்து விட்டாங்க. அப்போ இந்த மேடையிலேருந்து ஒரு பாதியில் எந்திரிச்சு போனால் இது சாதி ரீதியாக வந்து மறுபடியும் கட்டமைச்சுருவாங்க, வேறு வழி இல்லை, அதனால் உட்காந்துருக்க வேண்டியதாக போச்சுன்னு அவர் சொல்கிறார். இந்த விளக்கத்தை எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது சரியாக இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன், மிஷ்கின் வந்து குழந்தை கிடையாது இல்லை, இவ்வளோ பெரிய நபர்கள்லாம் மேடையில் இருக்காங்க. நாம் ஒரு வார்த்தை தவறாக பேசினா அது அவங்கள பாதிக்குங்கிறத அந்த சிற்றறிவு கூட அவர் இல்லாமல் பேசுகிறாருன்னா அவர் எப்படி எந்த கணக்கில் வைக்கிறதுன்னு நமக்கு புரியல. அப்போ தெரிஞ்சது தான் அவர் பேசியிருக்கார். மேடையில் உள்ளவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கணும், நமக்கு வந்து ஒரு வெளியில் ஒரு இமேஜ் வரணும், நம்மளை பற்றியே மொத்த பேரும் பேசணும். அது சரியாகவோ தவறாகவோ நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ நம்மளை பற்றியே பேசணும் எல்லாரும். இந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான் அவர் அப்படி பேச வைக்கிது. எதிர்காலத்தில் அவர் பேச மாட்டாருன்னா கட்டாயம் பேசுவார், ஏன்னா இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ இந்த பால் முகவர்கள் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த வழக்கு தொடர்பாக அவர் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் காரி துப்புற மாதிரி அவர்கிட்ட 4 வார்த்தை கேட்டால் ஒருவேளை அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவர் அப்படியே தான் இருப்பார். நல்ல வேளையாக திரையுலகத்திலிருந்து அருள்தாஸ், லெனின் பாரதி, இன்னும் பல பேர், இந்த பாடலாசிரியர் கருணாகரன் ஒருத்தர். ஸோ இப்போ இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய கண்டனத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும். அருள்தாஸ் ஸ்டார்ட் பண்ணாரோ, அந்த யாருமே பேசாத லெனின் பாரதி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அருள்தாஸ் அப்புறம் தான் பேசினாரு. இன்னும் நிறைய பேர் வெளிப்படையாக பேச முன் வரணும். என்னவோ அமைதியாக இருக்காங்க, அது நமக்கு புரியல. ஏன்னா இது வரைக்கும் திரையுலகத்திலேருந்து யாரும் குரல் கொடுக்கல. எல்லாருமே கேட்பாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, சில பத்திரிகைகளில் எழுதுவாங்க, இப்படியே போயிடுச்சு. ஆனால் திரையுலகத்திலேருந்து முதல் முறையாக குரல் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ ஒருவேளை மிஸ்கின் வந்து என்னடா நம்ம ஏரியாவிலேருந்து கல்லடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வேணா தோணலாம். ஆனாலும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து திருந்த மாட்டாங்கங்கிறது என்னுடைய அடிப்படை நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னும் நிச்சயம் அவங்களை சந்திமுறை உங்களை எடுப்பினாலும் நன்றி, வணக்கம்.